குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே, நாங்க பிள்ளைகள் முதலாவது பாடம் படிச்சுட்டு முதலாவது பாடத்துல வரக்கூடிய வினாக்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்படித்தானே பவி, தானிஷா, விஷானா? அப்ப நாங்க சில வினாக்கள் செய்துட்டோம் தானே? இதுல முதலாவது வினாவில நாங்க செய்துட்டோம் தானே? இதுல எத்தனை வினா செய்தோம் பிள்ளைகள்? சொல்லுங்க ரிஷானா. நாங்க இந்த 11 டெஸ்ட் பாடத்துல எத்தனை வினா செய்தோம்? மண் தொகுதி செஞ்சோம், பாக்கு நீரிணை. பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க. அமேசன், கொங்கோ வடின அயனமலை காடுகள், கடல் சட்டம் படிச்சோம். இலங்கையின் தனித்துவமான பொருளாதார வலயம் படிச்சோம். கொஞ்சம் பாருங்க, பொருளாதார வலயம் பார்த்தோம். சலவைக்கல், காரியம், டொலமைட். 18 கேள்வி படிச்சது சார். பிள்ளை, நான் பேசுறது கேக்குதா? பிள்ளைகள் பேசுங்க, நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். சரி, ஓகே. எங்கட கிளாஸ் நீ புதுசு ஜாயின் பண்ண கொஞ்சம் பேர் இருக்க மாதிரி இருக்கு, அப்படியா? ஓ சார். ஓகே. யாரு? சேரா? எஸ் சார். நாத்தா சார். எஸ், ஓகே. நீங்க புதுசா ஜாயின் பண்ணீங்க. ஓகேவா? நாங்க முதலாவது பாடம் படிச்சுட்டு முதலாம் பாடம் சம்பந்தமா சில வினாக்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அப்ப அந்த வினாக்கள்ல நீங்க கொஞ்சம் வினாக்கள் செய்யக்கூடியது. நாங்க முதலாவது இந்த கோட் அடிக்கக்கூடிய வினாக்களுக்குரிய விடைகள் நாங்க போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்க்க வேண்டிய வினா எதுன்னு கேட்டா, சரிபிழை அப்படிங்கிற வினாக்கள் தான் பார்க்க இருக்கின்றது பிள்ளைகள். மண், நீர், காட்டு என்பது இந்த பாருங்க. எனக்கு இப்ப இந்த வினாவையும் இந்த வினா, இந்த வினா, இது இது இந்த வினாக்களை நீங்க வேகமா செய்றீங்களா? விடையை மட்டும்தான் எழுதணும். சரியா இருந்தா சரி, பிழையா இருந்தா பிழை. ஓகேவா? ரிஷானா ஓகேவா? ரிஷானா பேசுங்க. பவி, ஆம் சார். ஓகே சார். தானிஷா, பழமையா வரோம். ஓகே. சரி, இதுக்குரிய விடையை செய்யுங்க. நாங்க விடையை டிஸ்கஸ்
ஓகேவா பிள்ளைகள்? செய்துட்டோமா? பாப்போமா? நாங்க முதலாவது பாடத்துக்குரியதை மட்டும்தான் செய்யறோம் பிள்ளைகள். நாங்க ரெண்டாவது பாடத்து ஃபுல்லா படிச்சு ரெண்டாவது வினாக்குரிய வினாக்கள் நாங்க செய்யலாம், பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, முதலாவது மண், நீர், காற்று என்பன மனித முயற்சியின்றி பெரும் வளங்கள் ஆகும். சரியா பிழையா? மண், நீர், காற்று. நீங்க பேசணும். மண், நீர், காற்று என்பன மனித முயற்சியின்றி, மனித முயற்சிக்க தேவையில்லை, அது ஒட்டோவா கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சரியா பிழையா? சரி சார். சரியான கூற்று. இப்படி ஒரு வினா வரும் பிள்ளைகள் MCQல செய்து கொள்ளுங்க. மக்மா குழம்பு குளிர்ச்சி அடைந்து, தெரிந்தானே உங்களுக்கு மக்மா குழம்பு எங்க இருக்குன்னு? மக்மா குழம்பு எங்க இருக்குது? புவியின் மையத்தில். மையத்துல. உள் மையமா வெளி மையத்திலயா? வெளிமையம். எஸ், வெளி மையத்துல இருக்கு. இந்த மக்மா குழம்பு வெளியே வரும். வெளியே வரதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வெளியே வாரதுதான் என்னன்னு சொல்லுவோம்? பள்ளப்பாறை. எரிமலை. எரிமலை என்று சொல்லுவோம். சரியா? அது பாறையான பிறகுதானே இந்த மக்மா குழம்பு வெளியே வந்து குளிர்வடைந்து, பாறை பல தடங்களுக்கு இடையில். அப்ப பாறை ஒன்று வெளியே வந்துட்டா என்னன்னு சொல்லுவோம்? நேரடியா புவிக்கு மேல வந்துட்டா தள்ளல். தள்ளல் பாறை. பாறை படங்களுக்கு இடையில இருந்துச்சுன்னு சொன்னா தலையீட்டு பாறை. தலையிட்டு பாறை. எஸ். குறிச்ச பாறை படை தளங்களை ஒடுங்குவதனால் தள்ளல் தீப்பாறைகள் உருவாகின்றன. பாறைப்படை தளங்கள்ல வர்றனால இப்படிதான், இப்படி இப்படி புவி மேற்பரப்புன்னு வச்சு கொண்டோம்னா மேல வந்து இப்படி பாறை ஆகுறது தலையீடு, தள்ளல். கீழே பாறை படங்க ஒரு பாறை ஒன்று இருக்கணும். எப்பவுமே இப்படி ஒரு பாறை, இப்படிதான் ஒரு பாறை. கொஞ்சம் இப்படிதான் ஒரு பாறை ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இப்ப இப்ப இங்க இருந்து வாரவரு மேல வர இயலாம இந்த படையிலேயே படிந்து இப்படி இருக்குனுச்சுன்னு சொன்னா இத வந்து தள்ளலும்போம், இத வந்து தலையிடும்போம். அப்படிதானே? தலையிடும்போம். அப்ப கேட்டிருக்க கேணாம் வினா, பாறைப்பட தளங்கள் ஒடுங்குதுன்னா தள்ளல் தீப்பாறைகள் உருவாகிறது. தள்ளல் தீப்பாறை உருவாகுதா, தலையீட்டு தீப்பாறை உருவாகுதா? மக்மா குழம்பு குளிர்ச்சியடைந்து பாறை தளங்களுக்கு இடையில ஒடுங்குவதனால் தள்ளல் தீப்பாறைகள் உருவாகின்றன. இந்த கூற்று சரியா பிழையா? பிழை. ஏன் பிழை? தலையிட்டு பாறை தான் சார். மக்மா குளம் குளிர்ச்சி பாறை படங்கள் தளங்களுக்கு, தளங்கள்னா மேல வராது, கீழேயே நின்றும். பூமி கீழ் நீங்க தோண்டும் போது பாறைகள் காணப்படுமாக இருந்தால் அதை வந்து தலையீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே இங்க தள்ளல்னு சொன்னனால இந்த கூற்று பிழை. இரும்பு, மக்னிய, செம்பு என்பன உலோகம் அல்லாத கனியமாகும். சரியா பிழையா? இரும்பு, மக்னீசியம், செம்பு என்பன உலோகம் அல்லாத கனியமாகும். கனியம் ரெண்டு வகைப்படும், உலோக கனியம், உலோகம் அல்லாத கனியம். நாங்க பார்த்திருக்கோம் தானே? ஒன்று இப்படிதான் யோசிக்கணும். மின்சாரத்தை கடத்தக்கூடிய எல்லாமே என்னது? உலோக கனியம் என்று சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம்? மின்சாரத்தை கடத்த முடியாத எல்லாமே உலோகம் அல்லாத கனியம் என்று சொல்லுவோம். அப்ப இதுல நீங்க பாருங்க, இரும்பு, மக்னீசியம், செம்பு என்பன உலோகம் அல்லாத கனியம் என்று சொல்லியிருக்காங்க. சரியா பிழையா? சரி. உலோகம் அல்லாத கனியங்கள் ஆகும். சரியா பிழையா? நல்லா பாருங்க. உலோகம் அல்லாத கனியமாகும் அப்படின்னா பாருங்க, இரும்பு மின்சாரத்தை கடத்தக்கூடியது, மக்னீசியம் இரும்பான, செம்பு, அப்ப இதெல்லாம் மின்சாரத்தை கடத்தக்கூடிய உலோக கனியம். இது உலோகத்தால் ஆனது. இரும்ப வச்சு நீங்க கண்டுபிடிக்க இயலுமா இயலாதா? கண்டுபிடிக்கலாம். இரும்பு உலோகம் தானேமா, செம்பூர் உலோகம் தானே, மக்னீசியம் உலோகம். சரியா? ஆகவே இந்த கூற்று வந்து இரும்பு, மக்னீசியம், செம்பு என்பது உலோகம் அல்லாததுன்னு போட்டிருக்காங்க. ஆகவே இந்த கூற்று பிழை. உலோக கனியம் இது மூன்றும். நைஸ், குவார்ட்சைட், சலவைக்கல் என்பன உருமாறிய பாறைகளாகும். சரியா பிழையா? ஒரு பாறையை நீங்க கண்டுபிடிச்சுட்டா சரி. உருமாறிய பாறைன்னா தன் தோற்றத்துல இருந்து மாறுறது. சரி.
சரியான நல்ல ஞாபகம். நைஸ், குவாசைட், சலவைக்கல் இதெல்லாம் உருமாறிய பாறைகள் ஆகும். இந்த கூற்று சரி. மண்ணின் படையமைப்பு ஏ படை, பி படை, சி படை என்ற தொகுதிகளாக காணப்படுது. சரியா பிள்ளையா? சரி சார். சரி. சரி, படிச்சிருக்கோம். இதெல்லாம் படிச்சிருக்கோம் நாங்க. சரி. புவி மேற்பரப்பில் காணப்படும் பளிங்கு பட்டை பாறைகள் வன்மையானதாகும். சரியா பிள்ளையா? புவி மேற்பரப்பில் காணப்படும் பளிங்கு பட்டை பாறைகள் வன்மையான பாறைகள் ரெண்டு வகை இருக்கு. வன்மை, மென்மைன்னு இருக்குது பிள்ளைகள். கரையக்கூடிய பாறைகள் எல்லாம் வன்மையாகவும், கரைய முடியாத பாறைகள், புடைத்து நிற்கக்கூடிய பாறைகள் எல்லாம் அதாவது கரையக்கூடிய பாறைகள் மென்மையாகவும், மழை, நீர், காற்று கரையக்கூடிய பாறையை மென்மையாகவும், கரைய முடியாமல் புடைத்திருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் வன்மையான பாறை என்று சொல்லுவோம். அப்ப இதுல கேக்குறாங்க, புவி மேற்பரப்பில் காணப்படும் பளிங்கு பட்டை பாறைகள் வன்மையானதாகும். சரியா பிள்ளையா? புவியின் மேற்பரப்புல காணப்படக்கூடிய பாறை ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பாறை தானேமா புவியின் மேற்பரப்புல இருக்கும். அப்ப அது வன்மையா இருக்கனாலதானே இருக்குது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புவியின் மேற்பரப்புல காணப்படக்கூடிய பளிங்கு பட்டை பாறைகள். சரியா? நீங்க கடற்கரையோரத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா பாறை இப்படி இருக்கும். இப்படி இருக்கு. சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த இந்த அரிக்கப்பட்ட பகுதிகளை மென்மைன்னு சொல்லுவோம். ஏன்னா அழிக்கப்பட்டுருச்சு, கரைஞ்சிருச்சு, கடற்கரைக்கு அழிஞ்சிருச்சு. இது இப்படி புடைத்து நிற்கக்கூடிய இந்த பாறைகளை வன்மைன்னு சொல்லுவோம். இது என்ன செய்யலன்னு கேட்டா, எதுக்குமே தாக்கு பிடிச்சு நிற்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய பாறைகள் வன்மை, மென்மை. அப்ப மேல இந்த பளிங்கு பட்டை பாறைன்னு சொன்னா மேல உயர்ந்து நிக்கிறது, எதுக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய பாறை. அப்ப அந்த பாறை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வன்மை. இப்படி ஒரு வினா வந்தா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க 85 வினா வரைக்கும் செய்திருக்கோம். அப்படியா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய பாடம் புவி. நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, எனக்கு 85, 86, 87, 88 செய்யுங்க பாப்போம். செய்துட்டோமா? 86, 87, 88 3 வினா செய்துட்டோமான்னு சொல்லுங்களே. ஓகேவா பிள்ளைகள்? சரி, இப்ப நீங்க எனக்கு சரியா சொல்லுங்க. 86வது வினா சரியா பிழையா? உங்களோட விடை வச்சுதான் நான் சொல்லுவேன். இந்த வினா படிக்கிறது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். பார்ட் 1 வினா செய்யறதுக்கு ரொம்ப பிரயோசனமா இருக்கும். சொல்லுங்கம்மா. 86வது வினா, அடையற்பாறை என்ன தெரியுதானே? குப்பை, களி, சேதம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து படிந்து இருவதனால் வரக்கூடியதுதான் அடையற்பாறை. இந்த அடையற்பாறை, சுண்ணாம்புக்கள் ஒரு அடையற்பாறை. இந்த அடையற்பாறை சேதன, அசேதன, ரசாயன முறை அடையற்பாறைகள் என வகுக்கலாம். இந்த அடையற்பாறை வகைத்தான் இதான். சரியா பிழையா? வேகமா சொல்லுங்க. தினு ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லலே. பவி, ஷேரா, எப்படி? சரி, நீங்க பாருங்க.
அடையற்பாறைக்கு பிழை வகைகள் சார். இருக்கா? இல்ல இது வந்து சார் பாறைகள் அழிதல் தானே, சேத அதாவது சேதன முறையில அசேதன முறைங்கிறது, சேதன முறைங்கிறது ரசாயன முறை. இதாலதான் பாறைகள் அழியும். பாறைகளால் அழியக்கூடிய முறைகள் சரியா? சேதன முறை, அசேதன முறை, ரசாயன முறையால அழியக்கூடிய தன்மையா இருக்குமே தவிர அடையற்பாறைகள் வந்து வகை இல்லை. அடையற்பாறை, குப்பை, கூளம், களிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாகிறதுனால வரக்கூடியது தான். ஆகவே அதுக்கு வகை இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த கூற்று பிழையான கூற்று. புவிநடுக்க வலயங்களுள் இமாலய பிரதேசமும் அடங்குகின்றது. சரியா பிழை? 87. புவிநடுக்க பகுதியில இமாலய பிரதேசம்னா இமயமலை பகுதி, இந்த பிரதேசமும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இமயமலை பகுதி. இப்படி இருக்கும், இதுவும் அடங்குதான். சரி, சரியா பிழையா? சரி சார். புவிநடுக்க வலயங்களில் இமாலய பிரதேசமும் அடங்குகின்றது. இது பாருங்க, 87 சரியான கூற்று ஒன்றுதான். சரியா? புவிநடுக்க வலயங்களில் இமாலய பிரதேசமும் அடங்கும். ஆனா புவிநடுக்கங்கள் வர்றது குறைவுங்க. சரியா? நாங்க புவிநடுக்க வலயத்தை நெருப்பு வலயம் அப்படின்னு கேட்டா இது அடங்காது. நெருப்பு வலயங்கிறது எந்த பிரதேசத்தை சொல்லுவாங்க? அங்கதான் அதிகமா வரும். பசிபிக் பகுதி, பசிபிக் வலயம் தான் நெருப்பு வலயம் என்று சொல்லுவாங்க. இந்த வினா படிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. 1:50 இடைவிலக்க படத்தில் பாடசாலையை அடையாளப்படுத்த இந்த கூற்று. பாடசாலை என்ன அடையாளப்படுத்தும்? பாடசாலை ஐஸ்கோன் தானே அடையாளப்படுத்தும். ஓம் சார். அப்ப இந்த கூற்று பிழையான பிழை. கூற்று. இந்த கூற்று என்னத்தை காட்டும்? முக்கோணம். முக்கோணத்துல இப்படி இருக்கனே, இந்த பகுதியில இப்படி பிளக்ல முக்கோணம் நடு ஒரு டொட்டு வச்சா ரொம்ப உச்சி இருக்கக்கூடிய திரிகோண கணிதம் உச்சியை காட்டும். இது சுற்றுலா விடுதி ஒன்று ஃபுல்லா நிறந்தீட்டப்பட்டிருந்தா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? காட்டக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இதுகள் இன்னொருக்கா நம்ம பேப்பர் சேக்குள்ள பார்ப்போம். அடுத்து பாருங்க, 89, 90, 91, 92, 93. ரெண்டாவது பாடத்துக்கு போயிட்டா நுப்பாடிடுவோம் பிள்ளைகள். வருட காரிய உற்பத்தி செய்யக்கூடிய. ஓகே, டொலமைட் இதெல்லாம் நாங்க முதலாவது பாடத்துக்குரியது. சரி, ஓகே. 95 வரைக்கும் செய்ய பார்ப்போம். 95 முதலாவது பாடம் படிப்பிச்சுட்டு தான் இதை செய்யறேன் பிள்ளைகள். பிள்ளைகள் ஓகேவா? டைம் வேணும் அப்படியா? சேரா டைம் ஓகே. நீங்க படிச்சீங்களா? முதலா பாடம் படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல? சார் முதலாவது பாடம் ஃபுல்லா ஸ்கூல்ல படிச்சிட்டீங்களா? இயற்கை வளம். இல்ல சார், டீச்சர் இல்ல எனக்கு.
சரி. உங்களுக்கு நான் கொஞ்சம் நோட்ஸை போட்டு விடுறேன். அந்த பாடத்துக்கு நோட்ஸ் எல்லாம் நான் குரூப்ல போட்டு விடுங்க. குரூப்ல எடுத்துக்கல இன்னும். சார் எடுத்துக்கிறேன் சார். நான் போட்டு விடுறேன் திரும்ப ஒருக்கா. நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க அதுக்குள்ள கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. முதலாம் பாடத்தை மட்டும்தான் நாங்க முடிச்சிருக்கோம். அதுலயும் இலங்கையினுடைய இயற்கை வளம் அரைவாசியில நிக்குது. நாங்க அதை படிச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நீங்க அதை ஃபுல்லா படிச்சு கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த வினாக்கள் இன்னும் கொஞ்சம் லேசா இருக்கும். ஓகே சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகேமா ஓகேமா. சரி பிள்ளைகள், என்ன மாதிரி எல்லாரும் சரி ஒரு அளவுக்கு அடிச்சுட்டோம். தினம் என்ன மாதிரி? தானிஷா ரிஷானா செய்துட்டதா மெசேஜ் போட்டிருந்தாங்க. பவி சரி பாருங்க, நாங்க படிச்சதோட கொஞ்சம் வித்தியாசமான வினாக்கள் இருக்கு. பரவாயில்ல. காரியம் படிந்துள்ள தன்மைக்கேற்ப 3 வகைகளாக பிரிக்கலாம். காரியத்தை 3 வகையா பிரிக்கலாம். சரியா விலையா? ஓ சார் சரி. காரியம் வகைப்படும் 3 வகையில. நல்ல ஒரிஜினல், 2வது அப்படி 3 தரத்துல பிரிக்கிறாங்க. இலங்கையில தரம் வாய்ந்த காரியம் இருக்கு, தெரியுமா? இலங்கை தான் 1வது இடம் ஒரிஜினல் அப்படிங்கிறதுல. ஏன்னா அப்படிதானே? ஓம் சார். ரூபி, புஷ்பராகம், வைடூரியம், நீலக்கல் என்பன ரத்தினக்கல் வகையாகும். சரியா விலையா? சரி சார். இதெல்லாம் சரி என்ன சார். கல்? இதெல்லாம் தீப்பாறையா, அடைப்பாறையா, உருமாறிய பாறையா? ரூபி, புஷ்பராகம், வைடூரியம் எல்லாம் பாறைகள்ல என்ன பாறை? ரத்தினக்கல்லாம் என்ன பாறை? இதெல்லாம் எடுத்து பிள்ளைகள் பட்டை தீட்டும் போது தானே பிள்ளைகள் தன் உருவத்தை காட்டும். அது என்ன பாறைன்னு தன்னு, அப்படிதானே? ஓமா இல்லையா? இத கல் எடுத்தா பிள்ளைங்க அதுக்கு மேல பல வகையான கல்கள் படிஞ்சிருக்கும் பிள்ளைகள். இதை எடுத்து சோரண்டி அதுக்கான பல்வேறுபட்ட வேலைகள் செய்யும் போது, இப்ப தோடுகள் அது இதுக்கெல்லாம் வைக்கும் போது தானே பிள்ளைகள் தன் உருவத்தை காட்டும். இது அப்படிதானே பிள்ளைங்க? நாங்க அதை நல்லா படிச்சோம். பவி சொல்லுங்க, அப்படித்தானே? அப்ப அதனால இதெல்லாம் என்ன பாறைன்னா உருமாறிய பாறை. இந்த பாறையெல்லாம் என்ன பாறை? உருமாறிய பாறை. ஆனா இதெல்லாம் என்ன வகை? ரத்தினக்கல் வகையில தான் இருக்கு. இதெல்லாம் ரத்தினக்கல் தான். ரத்தினக்கல் தான் வைரமாக காணப்படுது, புஷ்பராகமாக காணப்படுது, ரூபியாக காணப்படுது. அதனால இது சரியான கூற்று. மண் உருவாக்கத்திற்கு செல்வாக்கு செலுத்தும் காரணிகளுள் காலநிலை ஒன்றாகும். சரியா பிள்ளை? மண்ணை உருவாக்குறதுக்கு காலநிலை தன் பங்கை வகிக்குதான். சரி, நமக்கு தெரியும் ஒரு பாறை இருக்குமா? இப்படி ஒரு பாறை சூரியன், அவர்னாலையும் வெப்பம் ஒரு காலநிலையில் உண்டுதானே? வெப்பம் காலநிலையில் உண்டுதானே? ஓம் சார். வெப்பம் பாறையை பிள்ளைகள், வெப்பம் மண்ணை உருவாக்குன்றதா இல்லையா? வெப்பம் மண்ணை உருவாக்குன்றதா இல்லையா? ரிஷானா உருவாக்குதா இல்லையா? வெப்பம் மண்ணை, காலநிலை முக்கியமான பங்கு தானே. இப்ப வெப்பம் உருவாக்குன்றதா இல்லையா? உருவாக்குன்றது என்ன மாதிரின்னு தெரியுமா? அதாவது பாலைவன பகுதிகளில் பிள்ளைகள் ஒரு பாறை மீது வெப்பம் செய்யும் அதிகரிக்கும். பிறகு மாலை நேரங்கள்ல பாலைவனத்துல குளிர்ச்சி ஏற்படும் போது திரும்ப சுருங்கும். திரும்ப வெப்ப நேரம் இப்படி விரிவடையும், திரும்ப சுருங்கும், திரும்ப வெப்ப நேரத்துல அதிகரிக்கும். இப்படி அதிகரித்து விரிந்து சுருங்கும் போது பாறைகள் உடைவதற்கான வாய்ப்பு உண்டா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பாறை துண்டு எடுத்து நீங்க அப்படியே நெருப்புல காட்டி வெப்பமாக்குறீங்க. வெப்பமாக்குன பிறகு
அந்த பாறையை திடீர்னு நீருக்குள்ள போட்டா பாறை வெடிக்குமா வெடிக்காது? வெடிக்கும் சார். வெடிக்கும். அப்ப வெடிச்ச அந்த பாறைகளோட சின்ன துகள்கள் தானே மண். ஓ ஓ சார். சார். அப்ப ஒரு காலநிலையில மண்ணை உருவாக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பல வினாக்கள் கேட்கலாம். மழை மண்ணை உருவாக்குதா இல்லையா? காலநிலையில உண்டு. உருவாக்குது சார். எப்படி உருவாக்குதுன்னு தெரியுமா? சரி, பார்த்துக்கொள்ளுங்க. அதுவும் ஒரு சின்ன காரணம் தான். இப்ப பாறை வெடிப்புகள் உள்ளாக்கி இருக்குமா இல்லையா? வெடிப்புகள் வந்திருக்குமா இல்லையா? அந்த வெடிப்புகள் உள்ள அந்த வெடிப்புகளுக்கு உள்ள எல்லாம் பாறை நீர் ஊடுருவுமா இல்லையா? ஊடுருவும் போது இப்ப என்ன செய்ய ஊடுருவும் உண்டு. அது உண்டு. ரெண்டாவது, மண்ணுல வந்து CO2 இருக்கா இல்லையா? பாறைகள்ல வந்து சுண்ணாம்பு, இரும்பு போன்ற மூலகங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மண் பாறையில இருக்கக்கூடிய இரும்புக்கள் இருக்கு. மண் இரும்பை உட்கொள்ள அதாவது அந்த அந்த இரும்பை வந்து என்ன செய்ய துருப்பிடிக்க வைக்குமா வைக்காதா? வச்சு கரைக்குமா இல்லையா? கரைக்கும் உண்டு. ரெண்டாவது, இந்த கார்பன் ஆக்சைடு வந்து நீர்ல இருக்கக்கூடிய சுண்ணாம்புகளை எல்லாம் கரைக்கும் போது பாறை கரையுமா இல்லையா? கரையும் சார். அதே மாதிரி அந்த வெடிப்புகள் உள்ள வெடிப்பை தூண்டு பண்ணுமா இல்லையா? அப்ப இப்படி எல்லாமே மழையும் என்ன செய்யுது? மண்ணை உருவாக்குதா இல்லையா? அதே மாதிரி காற்று மண்ணை உருவாக்குதா இல்லையா? இப்ப காலநிலைன்னு சொல்றதுனாலதான் சொல்றேன். காற்று உருவாக்குதா இல்லையா? எப்படின்னு தெரியுமா? ஒன்று, பாலைவனத்துல என்ன செய்யும்னு கேட்டா, பெரிய பெரிய சின்ன சின்ன பாறைகள், சின்ன சின்ன இதெல்லாம் கொண்டு போயிட்டு வேகமா கொண்டு போயிட்டு பாறையில அப்படி மோதுறனால பாறை சின்ன சின்னதா கொஞ்சம் உடையும் உண்டு. ரெண்டாவது என்னன்னா, சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கடல் அலையெல்லாம் இருக்கு தானே? கடல் அலை. அந்த நேரம் பாருங்க, காற்று தானே அலையை உருவாக்குதா இல்லையா? இப்ப இந்த காற்று வந்து அலையில கொண்டு போயிட்டு இப்படி பாறையெல்லாம் இருக்கக்குள்ள பாறையில அப்படி வேகமா அலைய மோத விடுதா இல்லையா? மோத விடும்போது சில நேரம் இப்படி பாறை இருக்குதானே, பாறையில நடு ஓட்டை இருந்தா இதுக்குள்ள வேகமா அலைய அடிக்கும் போதுமா காற்று எங்க போகிறதுன்னு தெரியாம இன்னும் வெடிக்க வைக்குமா இல்லையா பாறைகளை? இப்படி எல்லாம் செய்யும் போது அந்த அந்த காற்றின் வெப்பத்தினா இப்படி எல்லாம் போகும்போது பாறை துகள்களாக கலடும் போது என்ன செய்ய போகுதுன்னு கேட்டா மண்ணை உருவாக்கும். அப்ப நீங்க யோசிச்சு கொள்ளணும், இந்த CO2 சொன்னே தெரியுமா? இது வந்து ரசாயன முறையால் என்ன செய்யுதுன்னு கேட்டா மண்ணை உருவாக்குது. இதுக்கு பேர் என்ன? இந்த சொன்ன மூலகங்கள் மூலம், இதுக்கு பேர் என்ன? ரசாயன முறை. இது என்ன முறை? இன்னொரு தனித்தனியா சொன்னா இது ரசாயன முறை. இந்த காற்று வெப்பமா பாறையை உடைக்குதே வெப்பத்துல, இதுக்கு பேர் என்ன? பொறிமுறை. இதுக்கு பேர் என்ன? பொறிமுறை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கார்பன் ஆக்சைடு, இந்த இத கல்சியம், எதுல இருக்கு? சுண்ணாம்புல என்ன இருக்குது? கல்சியத்தை கரைக்கிறது, இரும்பை கரைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது வந்து ரசாயன முறை. ரசாயனங்கள் காணப்படுறனால இப்படி பாறைகள்ல வந்து வெப்பம் பிடிக்க வைக்கிற பொறிமுறை. ஆனா என்னத்த இருந்தாலும் இது அவ்வளவுக்கும் யார் காரணம்? காலநிலை தானே காரணம். அப்ப மண் உருவாக்கத்திற்கு செல்வாக்கு செலுத்தும் காரணிகளில் ஒன்று என்னன்னா காலநிலை ஆகும். ஓகேவா? சரிதானே? இரும்பு தாது
படிவுகளில் 30% உயர் வகையில் அடங்கியிருப்பதனால் பொருளாதாரம் பயனுடையதாக காணப்படும். சரியா பிழையா? இரும்புத்தாது படிவுகளில் எப்பயுமே பிள்ளைகள் இரும்புத்தாது படிவுகள்ல 30% உயர் வகை இரும்பு காணப்படும். ஓகேவா? இரும்பு 3 வகை படுத்தாம படிக்கிறேன். 3 வகையான இரும்புக்கள். பார்த்தோம் தானே? அதுல 30% எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்புத்தாதுல 30% உயர் வகை இரும்புத்தாது காணப்படுது. அதனால பொருளாதாரம் பயனுடையதாக காணப்படும் தானே? அதிகம் விலைக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். தரமான இரும்புகளை உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கும். இந்தியாவின் ஜாம்ஷெட்பூர் பிரதேசத்தில் இரும்புத்தாது பரம்பி காணப்படுது. சரியா பிள்ளையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப கேள்விப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் ஜாம்ஷெட்பூர் பிரதேசத்துல இரும்புத்தாது காணப்படுதுதான், அதிகமா காணப்படுது அப்படிங்கிறது. உலகின் வருடாந்த காரிய உற்பத்தியில் 200 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். உலகின் மொத்தமாக வருடத்துக்கு 2 லட்சம் அப்படிங்க 200,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யறாங்களாம் வருடத்துக்கு. சரியா பிள்ளையா? சரியான கூற்று. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பேப்பரை நான் போட்டு விடுவேன் நானு. பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நீங்க வினா மட்டும் விட எழுதுனா போதும். டொலமைட் ஒரு தீப்பாறை ஆகும் வகையை சார்ந்தது. சரியா பிள்ளை? இதை சொல்லுங்க பாப்போம். டொலமைட் ஒரு தீப்பாறை ஆகும். சரியான கூற்றா? யாராவது சொல்லுங்களே. இந்த வினா தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. சரி சார். இது டொலமைட் உள்ள மக்மா குழம்பு வெளியே படிந்து இருக்கிறனாலதான் அந்த டொலமைட் வருதா. டொலமைட்டுக்கு இன்னொன்னு என்ன? சுண்ணாம்பு தானே. டொலமைட்டுக்கு என்ன இன்னொன்னு? அப்ப சுண்ணாம்பு ஒரு தீப்பாறை வகையை சார்ந்ததா? இல்ல. சரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டொலமைட்டுங்கிறது தீப்பாறை வகையை சார்ந்தது. அப்ப அது என்ன வகை சார்ந்தது? சுண்ணாம்பு ஒரு அடையற்பாறை. நீங்க கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் இறந்து அதனுடைய எச்சங்கள், அதனுடைய அந்த உடல்கள் எல்லாம் படிந்து இறுகுவதனால வரக்கூடிய பாறை தான் முருங்கை கற்பாறை. அப்படித்தானே? முருங்கை கற்பாறையும் ஒரு வகை சுண்ணாம்பு பாறைக்குள்ளதான். யாழ்ப்பாணத்துல அதிகமா சுண்ணாம்புகள் தான் இருக்குது. சரியா? இது எச்சங்களால் வர்றது, கடல் வாழ் உயிரினங்களால வரக்கூடிய பாறை. இது ஒரு அடையற்பாறை. என்ன பாறை? அடையற்பாறை. இந்த கூற்று பிழை. அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது உலகில் இதை செய்துட்டோமா? 96வது உலகின் காரிய உற்பத்தியில் மடகஸ்கார் முன்னிலை வைக்கின்றது. மடகஸ்கார் எந்த கண்டத்தை சேர்ந்தது? ஆஸ்திரேலியா சார். ஆப்பிரிக்கா சார். மடகஸ்கார் நீங்க தனித்துவமா விளங்கும். இந்த இடத்துல இருக்கும். ஆப்பிரிக்கா கீழே வரக்குள்ள ஒரு தீவா இருக்கும். கண்டிருக்கீங்களா? ஓம் சார். ஓம் சார். இந்த இடத்துல இருக்கும். அப்ப இதுதான் மடகஸ்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க. மடகஸ்கார் தான் கேக்குறாங்க முன்னிலை வைக்கின்றதா காரிய உற்பத்தியில். சரியா பிழையா? பிழை சார். பிழையா? மடகஸ்கார் தான் முன்னிலை வைக்குதுமா உலக ரீதியா பார்க்கும்போது. ஓகேவா? உற்பத்தி செய்யறது இந்தியாவும் இருக்குது. ஆனா முன்னிலை உற்பத்தியில மடகஸ்கார் தான் முன்னிலை வைக்குது. இந்தியா, இலங்கை எல்லாம் இருக்குது, அது தரமானது அப்படியெல்லாம் இருக்குதே தவிர மடகஸ்கார் தான் முன்னிலை வைக்குது. மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு 1% ஆகும். தாவரத்திலிருந்து நீர் ஆவியாக்கம் மூலம் வளிமண்டலத்தை சேர்க்கின்றது. சரியா விளையா? அடிக்கடி பார்க்கவே. இந்த பாருங்க, இது சூரியன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வினா கேட்டுக்கொண்டே இருக்காங்க. இது சூரியன்.
இது தாவரம். இது இது தாவரமாக சும்மா வரைகிறேன். தாவரங்கள் அப்படின்னு வரைகிறேன். மரங்கள் வரைகிறேன். இது வந்து சும்மா இருக்கக்கூடிய இடம். நீர்நிலைகளா இருக்கலாம், வீதிகளா இருக்கலாம், இப்படி போற வீதிகளா இருக்கலாம். அதே மாதிரி நகர பகுதிகளா இருக்கலாம், கடை தொகுதியை கொண்ட நகர பகுதிகளா இருக்கலாம். சரி, ஓகே. இப்ப சூரியனுடைய கதிர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தாவரங்கள்லையும் படுது, அதே மாதிரி நீர்நிலைகள்ல படுது, வீதிகள்ல படுது, சும்மா கடை தெருக்கள்ல படுது, இப்படி எல்லாம் படுது, படுது. சரியா? இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளும் உண்டு, இந்த கடை தெருக்கள் இந்த நீர்நிலை எல்லாம் படும்போது இங்க என்ன நடக்கும்? இங்க உள்ள நீர்கள், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நீர்கள்லாம் என்ன நடக்கும்? ஆவியாக்கம் ஏற்படும். என்ன ஏற்படும்? ஆவியாக்கம். ஆவியாக்கத்தின் மூலம்தான் எங்க போகும்? வளிமண்டலத்துக்கு போகும். அங்கதான் போயிட்டு முகங்களாக மாறும். தாவரங்கள் எல்லாம் படும்போது அது ஆவியாக்கமும் ஆகாது. அது வந்து ஆவி உயிர்ப்பு. அதுக்கு பேர் என்ன? ஆவி உயிர்ப்பு. இந்த ஒளி தொகுப்பெல்லாம் நடைபெறும். இதுதான் இந்த ஆவி உயிர்ப்பு தான். ஆவி வந்து உயிர்ப்பா, அதாவது தாங்கறதுக்கு இது கொடுக்கும். ஆவி உயிர்ப்பின் ஊடாகத்தான் இங்க வளிமண்டலத்துக்கு போகும். விளங்குனுச்சா? ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுமா? ஆவி உயிர்ப்புங்கிறது தாவரங்கள், எந்த தாவரத்திலையுமே சூரியன் ஒளிப்படும் போது ஆவி உயிர்ப்பு தான் ஏற்படும். இப்ப நீங்க ட்ரெஸ் ஒன்ன காய போடுறீங்க, அது உலர்ந்துருச்சு, அது ஆவியாக்கமா மாறி இருக்குமா, ஆவி உயிர்ப்பா மாறி இருக்குமா? ஆவியாக்கமாக மாறி இருக்கும். சரியா? ஆவியாக்கமாக மாறி இருக்கும். சரியா? இப்ப மழை பெய்யுது, ஒரு மாமரத்துல மழை பெய்யுது, அந்த மழை நீருக்கு மேல சூரியன் ஒளிப்படுது, அங்க ஆவி உயிர்ப்பு ஆவியாக்கமா? ஆவி உயிர்ப்பு. ஆவி உயிர்ப்பு. அப்ப இந்த கூற்ற பாருங்க, தாவரத்தின் நீர் ஆவியாக்கம் மூலம் வளிமண்டலத்தை சேர்க்கின்றது. சரியா பிழையா? எஸ். காட்டு தீ பௌதிக காரணிகளால் மாத்திரம் ஏற்படுகின்ற அனர்த்தமாகும். சரியா பிழையா? இல்லை சார். காட்டு தீய வந்து காட்டுல யார் வேணாலும் தீ பற்றி விட வைக்கலாமே. ஒண்ணு இயற்கை முறையில நடக்கலாம், மற்றொன்று மானிட செயற்பாடுகள் வருமா இல்லையா? இந்த கூற்று இப்படிதான் போகும். ஓகேவா? இந்த வினா உங்களுக்கு விளங்குனுச்சாமா? இது முதலாவது பாடத்துக்குரியதான். இவ்வளவு நாங்க படிக்கிறோம் முதலாவது பாடத்துக்கு. நாங்க 2வது பாடத்தை படிச்சுட்டுதான் நாங்க 2வது வினாக்கு வருவோம். இந்த பாருங்க, இந்த வினா படிக்கல. இப்ப நாங்க எங்க படிக்கல? சமவெளி பிரதேசங்கள், நதியானது, துருவ கரடி, பண்டா, இந்த வினாக்கள் நாங்க எங்க போகணும்? எத்தனா பாடம் படிக்க போகணும்? எந்த வினா படிக்க போகணும்? 2வது பாடம் படிக்கணும். 2வது பாடம் படிச்சாதான் நாங்க எந்த வினா செய்யலாம்? இந்த வினாக்களை செய்யலாம். ஓகேவா? அப்ப நாங்க இப்ப போறோம் எங்கன்னு கேட்டா, எம்சிக்யூவை விடுறோம், சரிப்பிலே விடுறோம். சரிப்பிலே விட்டுட்டு 146வது வினா. விலங்குதா பிள்ளைகள்? எல்லா வகையான வினாக்கள் இருக்கு. பாட்பனுக்கு தேவையான எல்லா வகையான வினா இருக்கு. நீங்க இப்படி யோசிக்கிறீங்க தானே? கொஞ்சம் இருங்க, நான் ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து காட்டுறேன்னு பாருங்க. நாங்க படிச்சது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ரெண்டாயிரத்தி 17வது பேப்பர் பாருங்க. முதலாவது, வளிமண்டலத்தில் உள்ள மொத்த வாயுக்களின் கொள்ளலும் ஏறக்குறைய எவ்வளவு? உயர்ந்த வெப்பநிலை வீழ்ச்சியடைந்து செல்வதனால் மனது ஒரு விசேட அம்சமாகும். பப்புவா நியூகினியா தீவானது கண்ட மேடையில் இது 2வது பாடத்துக்குரிய. டானியா 6. மேற்கு ஐரோப்பாவில் உள்ள நாடுகள், இலங்கையில் சிறு ஏற்றுமதி. அப்ப இந்த இடம் அல்ல. நாங்க சரிப்பிலைக்கு போனா கூட இலங்கையின் பரந்த வெளியில் காணப்படும் மூலாதார பெட்ரோலியம் ஆகும். உலகின் இல்ல. அடுத்த ஒரு பேப்பர் எடுத்து பார்ப்போம். பார்ப்போம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஜியோகிராபி பேப்பர் முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன், நாங்க படிச்சது வந்திருக்காண்டு. சும்மா பார்ப்போம். 2018 தானே, சும்மா தேடி பார்ப்போம். பிரச்சனை வராட்டி ஒரு பிரச்சனை இல்லை பிள்ளை. நாங்க 2வது பாடம் 3வது பாடம் படிக்கிறோம். பூகோளது நீரின் கொள்ளளவு இந்த படிச்சோம் தானே? இது எங்கனையோ படிக்கலையா? தீனு சொல்லுங்க. சரி, படிச்சோம்.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று படிச்சோம் பாருங்க, இந்த மூன்றாவது வினா பாருங்களேன் கொஞ்சம். ஓ சார். இந்த பாருங்க, தாவர இலைகளில் காணப்படும் நீர் ஆவி உயிர்ப்பு ஊடாக வளிமண்டலம் செல்லுது. அப்படின்னா உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி வினானு வந்தா நீங்க கோடு அடிச்சிருவீங்க ஆவி உயிர்ப்புன்னு. ஆனா இதுக்கு முதல்ல தான் நீங்க எங்க அடிச்சிருப்பீங்க கோடு? ஆவி ஆக்குறதுக்கு தான் அடிச்சிருப்பீங்க, அப்படிதானே? இப்ப இந்த ஒரு வினாவை பார்த்தவங்க ஒரு 4வது வினா கூட நாங்க இப்ப பார்த்தோமே பாருங்க சும்மா. ஓ சார். ஓம் சார். மடகஸ்கார் தீவு நாங்க சும்மா எதுக்கோ படிச்சோம் வந்திருக்கு பாருங்க. மடகஸ்கார் தீவானது ஆப்பிரிக்கான்னு போட்டாலே சரிதானேங்க. உங்களுக்கு தெரியுதானே, இப்ப ஆப்பிரிக்கான்னு நாங்க பார்த்தோம் தானே. அந்த மாதிரி சில வினாக்கள் வரும். அதே மாதிரி அயரேரி இதெல்லாம் நாங்க பார்க்கலன்னா வைப்போமே, இதெல்லாம் நாங்க பார்க்கலன்னே வைப்போமே. வடங்களில் 20 மீட்டர் இதெல்லாம் நாங்க பார்க்கல. சரிப்பிலே பார்ப்போம், கோதுமை பெருந்தோட்டம் இலங்கை உலகின் உருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நாங்க பார்க்கல. ஆனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. 2019 நாங்க இப்ப படிச்சது 1-2 வருது. அப்ப நாளைக்கு இந்த நாளைக்கு O level எக்ஸாம் நடக்கும். நடந்த பிறகு அந்த பேப்பரை நான் போடுவேன். அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் அதை டிஸ்கஸ் பண்ணுவேன் நான். இங்க பாருங்க, கட்கோளத்தில் புவியின் திணிவில் ஒரு காணப்படும். கட்கோளத்தில் ஒரு பகுதியாக காணும் புவியோடு புவியின் இது பார்க்கலாம் எப்பவுமே. ஆஸ்திரேலியாவாகும். உலகின் காலநிலை பரம்பலின் கருத்தில் முதல் முன்வைத அரிஸ்டோட்டில். இலங்கையில் கண்ணுருவ இது பார்க்கல. சரிப்பிலேயே கொஞ்சம் பாருங்க, சமுத்திர தரையில் ஏற்படும் இதுவும் பார்க்கல. ஆழ்கடல் மீன்பிடி இதெல்லாம் நாங்க பார்க்கல. சரி, ஓகே. கொஞ்சம் பார்த்த வினாவில 1-2 இருக்கனால ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? நம்ம தெரியாத வினா 2 தெரிஞ்சு கொண்டோமா இல்லையாங்கன்னு. அப்படி எல்லா வினா நாங்க படிக்கும் போது பிள்ளைகள் நமக்கு உங்களுக்கு 10 பாடம் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். சரி, நான் விளங்கப்படுத்தணும் பிறகு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலங்கை இந்தோ ஆஸ்திரேலியா இதை நாங்க ஏற்கனவே ஒரு நாள் சொல்லி கொடுத்திருக்கேன். இலங்கை இந்தோ ஆஸ்திரேலியா புவியோட்டில் காணப்படுதுண்டு. பரவாயில்ல. பூகோளத்தின் மொத்த நீரின் அளவு சமுத்திரமாகும். இந்த பாருங்க, 3 படைகளை கொண்ட மண்ணின் பக்க பார்வையில் உக்கல் மண் காணப்படுவது. மத்திய தரை ஏற்படையில் தென்னாப்பிரிக்காவின் மலைத்தொடர் அந்தீஸ். மத்திய தரைகள் என்பது விசேடமான காலநிலை வகையில் 1-2 இருக்குது, 1-2 இல்லை. நாங்க படிக்க வேண்டியதுலதான் இருக்கு. காரியம் இந்த பாருங்க இருக்குது. காரியம் என்பது இரும்பினை கொண்ட ஒரு பெருமதியான கனிய வளமாகும். சரியா பிள்ளையா? காரியத்துக்கும் இரும்புக்கும் சம்பந்தமே இல்லை தெரியுமா? என்னன்னு ஏன் சம்பந்தம் இல்ல அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க எனக்கு பார்க்க. இந்த வினா 6வது வினா பாருங்க. காரியம் என்பது இரும்பினை கொண்ட, எந்த வருஷத்துல வந்தது? 2020 வந்தது. காரியம் என்பது இரும்பினை கொண்ட ஒரு பெருமதியான கனிய வளமாகும். பிள்ளைகள் அழகா சொல்லுங்க, சரியா பிள்ளையா? இல்ல சார். பிள்ளைன்னு உங்களுக்கு பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் பிள்ளையா இருந்திருக்கும்? என்ன காரணமா இருந்திருக்கும்? பிள்ளைகள் உலோகம் 2 வகைப்படும், அப்படித்தானே? இரும்பு மின்ன கடத்தக்கூடியது, காரியம் மின்ன கடத்தாது. எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னொன்னு பிள்ளைகள், உலோகம் அந்த இதுல சொல்றோம் உலோகம் அல்லுலோகம் சொல்றோம். உலோகத்துக்குள்ளதான் பிள்ளைகள் இரும்பு சேரும். இரும்பு எதுக்குள்ள போகும்? உலோகத்துக்குள்ள. உலோகம். காரியத்துக்குள்ள என்ன போகும்? அல்லுலோகம். உலோகம் அல்ல. காரியத்து. ஏன்னு கேட்டா பிள்ளைகள், காரியம் வந்து மின்சாரத்தை கடத்தா. இப்ப நீங்க அயன் பாக்ஸ் இருக்குதானே? இப்ப அயன் பாக்ஸ்ல இருக்கு. அயன் பாக்ஸ் கீழே ஒரு இரும்பு துண்டு வச்சிருப்பாங்க. இந்த இரும்பு ஹீட் ஆகும். ஆனா இரும்புக்கு மேல நம்ம கைப்பிடி ஹீட் ஆகுமா? குடிக்கிற கை இல்ல சார், ஹீட் ஆகாது. அப்ப அது பிளாஸ்டிக்ல தான் போடப்பட்டிருக்கும் சில நேரம். ஆனா ஹீட் ஆகாது. சில நேரம் கைப்பிடி இரும்புலையும் இருக்கும், அப்பயும் ஹீட் ஆகாது. ஏன்? இந்த இரும்பு வந்து மேல அதனுடைய மேலே ஹீட் ஆகாது, கீழே ஹீட் ஆகுற மாதிரி. ஏன் மேலே ஹீட் ஆகாது? காரியம் வந்து வெப்பத்தை கடத்தாது. வெப்பத்தை கடத்தவே கடத்தா. அதனால பிள்ளைகள் இந்த இரும்புக்கு மேல என்ன செய்வாங்க? காரியம் தான் வைப்பாங்க. காரியம் வைக்கிறனால என்னன்னா, இந்த காரியத்துக்கு மேல எவ்வளவு கீழே ஹீட்டா இருந்தாலும் இந்த காரியத்துக்கு மேல இருக்கக்கூடிய எந்த பொருள் என்ன செய்யாது? வெப்பமாகாது. ஆகவே அப்படி ஒன்று இருக்கு. அப்ப இதுல காரியம்
என்பது இரும்பின் ஒரு வகைன்னு சொன்னா அது சரியான பிழை. அதனால இங்க பிழைன்னு போட்டிருக்காங்க. இலங்கை மண் செங்கல்கிற மண்ணானது அடுத்து உலகின் மொத்த நிலப்பரப்பு ஐதான குடித்தொகை கொண்ட பகுதிகள். ஓகே, இலங்கையின் பால் தேவையின் மொத்த அளவு சரி, ஓகே. இந்த மாதிரி வினா இப்ப பிள்ளைகள் இந்த மாதிரி வினாவும் வருது. எந்த மாதிரி வினா? இந்த இப்படி பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 20வது வினாவை ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு விளங்குது இந்த எந்த மாதிரி வினான்னு சரியான கூற்றை நாங்க தெரிவு செய்யணுமா இல்லையா? சரியான கூற்றை நாங்க என்ன செய்யணும்? தெரிவு செய்யணும். அதுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இதுக்கு எல்லா பாடத்தையும் நாங்க இப்ப முதலாவது பாடத்துக்குரிய வினா மட்டும்தான் செய்ய போறோம். இதுல முதலாவது இரும்பு, இது முதலாவது பாடம். இதுவும் அயன மண்டல காடுகள் ஊசியில இது வந்து முதலாவது பாடம் அல்ல. 148. அப்ப நாங்க 2 வினா மட்டும் தான் இதுல பார்க்க போறோம். நீங்க எனக்கு இந்த 2 வினா மட்டும் இல்ல, இந்த மூன்றாவது இந்த வினாவும் செய்யலாம். 4வது முதலாவது பாடத்தோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த வினாவும். தேசிய வன பூங்கா இது எல்லாமே முதலாவது பாடத்துக்குரியதுதான். சரி, அப்ப நாங்க இப்ப செய்து பார்ப்போம். 146 147 செய்ய பார்ப்போம். எனக்கு செய்ய முடியுமா? ட்ரை பண்ணுங்க. 146வது வினாவையும் 147வது வினாவையும் சரியா நீங்க கெஸ் பண்ணி ஒரு விடை அடிச்சு வைங்க. அது பிழையா இருந்தாலும் பரவாயில்ல, சரியா இருந்தாலும் பரவாயில்ல, செய்து பார்ப்போம். உங்களோட பேர் சரியாம நான் சொல்றது? ஓ சார். நீங்க எந்த இடம்? கேண்டி சார். ஓகே 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 ஓகே. சார் ஜியோகிராஃபிக்னு குரூப் இருக்கா? ஜியோகிராஃபின்னு ஒரு குரூப் இல்லம்மா, நாங்க அந்த குரூப்ல தான் மெசேஜ் போடுவேன். ஓகே சார். ஓகே ஓகே. நீங்க அந்த குரூப்ல அட்மின் இருக்காரு தானே, அவருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே சார். ஜியோகிராஃபி நோட்ஸ் போடுங்க சார் அப்படின்னு போடுங்க. சார். அப்ப அங்க நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். சார். சரி, ஓகே. எங்களோட பிள்ளைகள் செய்துட்டீங்கன்னு சொல்றீங்க. இப்பமா இந்த வினா செய்யறதுக்கு நாங்களுக்கு 4 வினாவுக்கு நாங்க சரியா விட தெரிஞ்சிருக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சிருக்கணுமா? நமக்கு எக்யூரேட்டா ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க பாருங்க, எனக்கு சொல்லுங்க, பவி சொல்லுங்க. இந்த 4ல பவி உங்களுக்கு எந்த வினாவுக்கு எக்யூரேட்டா விட தெரியும்? முதலாவதுக்கு சரியா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இரும்பு, செம்பு, தங்கம். என்ன விட? உலோக கனியங்கள். உலோக கனியங்கள் சொல்றாங்க. ஓகே,
இதை நாங்க எடுத்துக்கொள்ளுவோம் பிள்ளைகள். ஓகே சரி, உங்களுக்கும் அந்த சரியா அந்த வினா முதலாவதுக்கு டி தான் சரி அப்படிங்கிறது கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் என்னங்கிற பிள்ளை எல்லாத்துக்கும் பேசுங்கம்மா. ஓ ஓகே. இப்படியா இருந்தா நம்ம இதுல முதலாவது கூற்றுல என்ன வரணும்? டி தானே வரணும். ஆம் சார். ஆம் சார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல டி முதலாவது கூற்று வரல, அப்படியாக இருந்தால் பிழைதானே. இங்கேயும் முதலாவது டி வரல அப்படின்னா பிழைதானே. இங்கேயும் முதலாவது வரல, பிழை. அப்படியா இருந்தா எந்த கூற்று சரியா இருக்கு பாருங்க. ஒரு விடையை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு கூற்றை தெரிவு செய்துட்டோமா இல்லையா? ஓ சார். ஆம் சார். அப்ப இதுதான் சரியா இருக்கும். இதுதான் சரியா இருக்கும். அப்படின்னா திரும்ப நீங்க அடையற்பாறை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கொண்டா கூட, அப்படிலாட்டி இந்த வார்ப்பு அச்சு பூச்சு வகைகள் எல்லாமே இந்த காரியத்துல தானே செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிலாம் ஞாபகம் வச்சா இந்த கூற்று சரி. சரிதானே? சரி. அதே மாதிரி இத பாருங்க, 147 எந்த கூற்று சரின்னு சொல்லுங்க பாப்போம். மூணாவது சார். சரி, எனக்கு சொல்லுங்க ரிஷானா. 1 2 3 4 இருக்கு தானே. இந்த 4ல எந்த வினாக்குரிய விட உங்களுக்கு தெரியும்? இப்ப நான் ஒண்ணு சொல்லி கொடுத்தேன் தானே. இந்த 4வது இதுல பாருங்க, 1 2 3 4வதுக்குரிய விட சொல்லி கொடுத்திருக்கேன். சொல்லி கொடுத்தனா இல்ல? ஓ சார். பாப்போம். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆவியாக்கம். எஸ், நீர்நிலைகளை நான் ஆவியாக்கம்னு ஒரு இடத்துல இப்ப சொல்லி கொடுத்தேன். பாருங்க எங்க வருதுண்டு. அப்படியாக இருந்தால் 4வதாக என்ன வரணும்? சி. 4வதா சி வரணுமாக இருந்தா இதுக்கு வரல. இப்ப 3வது வினாவுக்கு 4வது வினாவுக்கு 4வது வந்துடுச்சு. இப்ப நமக்கு எங்க போகணும்? 2வது ஆப்ஷனுக்கு போகணுமா இல்லையா? ஆம் சார். 2வது ஆப்ஷனுக்கு போகணும். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு ஆள்கிட்ட கேட்போம். தினு கேக்குதா நான் பேசுறது? தினு கேட்டாலும் சைலண்டா இருக்கீங்களா? சேரா சொல்லுங்க. சேரா சரி, இன்னைக்கு தான் வந்திருக்கோம், அவங்களோட விடுவோம். பவி சொல்லுங்கம்மா, வேற என்ன தெரியும்? இதுல வேற என்ன புரிய விட தெரியும்? ஏமத்தைட் இருக்குது. ஏமத்தைட் எத்தனாவதுக்கு வரும்? சரியா? ஏமத்தைட்டுங்கிறது இரும்பு வகையில 1, இரும்பு தாது வகையில 1. சரி, அப்ப நமக்கு 2வதா என்ன வரணும்? 2வதால பெஸ்டாவே என்ன வரணும்? பி. அவ இங்க பாருங்க, பெஸ்டா பி வராதனால நாங்க இந்த கூற்றை தெரிவு செய்யறோம். ஓகேவா? கிளியரா? ஆனா ஓலெவல் எக்ஸாம்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா காட்டுன்னு ஒரு பேப்பரை பாருங்க. அது என்ன நடக்கும்னு கேட்டா உங்களுக்கு அதை புடிச்சு கொள்ள முடியாது. என்னன்னா, இங்க 3 வினா தான் கேட்டிருப்பாங்க. இங்க எத்தனை வினா கேட்டிருப்பாங்க? 3 வினா தான் கேட்டிருப்பாங்க. ஆனா இங்க விட எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அதுல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா பெரிய பிரச்சனை ஒன்று வராது. இது பெரிய அளவுக்கு நமக்கு பெருசா ஒரு தாக்கம் செலுத்தாது. இந்த பாருங்க, இதை கூட கண்டுபிடிச்சிடலாமேமா. மஞ்சள் நிறம் என்ன, சிவப்பு நிறம் என்ன, கருப்பு நிறம் என்ன, புகையிரத பாதை, வீட்டு தோட்டங்கள், பாடசாலை, நீர்நிலைகள், இப்படி போகும். பெரிய கஷ்டமல்ல, பார்ப்போம். அது படிக்க தானே போறோம், எல்லா பேப்பரும் செய்ய தானே போறோம். நாங்க பிறகு இந்த பாடங்களை முடிச்சுட்டு
வெள்ளனா முடிச்சிருவோம். சிலபஸ் கொஞ்சம் வெள்ளனா முடிச்சு பேப்பர் கிளாஸ்க்கு போயிடுவோம். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, ஓகே. இந்த 3வது வினா நான் கொஞ்சம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் படிக்கல. இதெல்லாம் 9ல படிச்சோம். 9ல எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியாது. 9ல படிச்சிருக்கோம் இந்த பாடம் எல்லாம். சரியா? சோ இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த வினாவோட நம்ம கிளாஸ் முடிப்போம். 148. ஓகேவா? கண்டுபிடிக்க முடிஞ்சதா பிள்ளைகள்? அயனமண்டல காடுகள். அயனமண்டல காடுகள்ல நாங்களாம் அயனமலை காடுகள் தான். அப்ப நம்ம பிரதேசம்லாம் அயனமலை காடுகள் தான். அங்க என்னென்ன தாவரம் இருக்கும் சும்மா சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது தெரிஞ்சா கெஸ் பண்ணுங்க பாப்போம். அயனமலை காடுகள் நல்ல பெருமதியான மரங்கள் இருக்குது. அப்படியா இருந்தா எங்க வரும்? இடைவெப்ப வலய காடுகள். அங்க வந்து அதிகமா புல் நிலங்கள் தான் காணப்படும். ஊசிலை காடுகள். அங்க வந்து அதிக அளவு அந்த பனியை தாக்கு பிடிக்கக்கூடிய, பனிக்கட்டியை தாக்கு பிடிக்கக்கூடிய மரங்கள் தான் காணப்படும். உலர்வலய காடுகள். கண்டுபிடிச்சிட்டோமா ஒரு அளவுக்கு? பவி, கிறிஸ்டினா இல்ல ரிஷானா. சார் தீனு, 1வது ஆன்சரா? 1வது ஆன்சரா அப்படின்னு கேட்கறதை விட நான் கேட்கிறேன், இதுல ஏதாவது இதுக்கு விட தெரியுமா அப்படிங்கறத எதை வச்சு கண்டுபிடிச்சு, எந்த விட உங்களுக்கு சரியா தெரிஞ்சது? விடைய பாக்குறது முன்னுக்கு நாங்க அப்படி போவோம். நீங்க ஒரு விடையை வச்சு எப்படி கெஸ் பண்ணிருப்பீங்க இதுதான் வரும் சார் அப்படின்னு? அந்த விடையை மட்டும் எனக்கு சொல்லுங்க. பவி சொல்லுங்கம்மா. அப்படி ஒன்று இருக்கும் தானே. சரி, இதுக்கு தான் வரும், அதனால நான் அதை செய்தேன். சில பேர்த்துக்குமா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் விட தெரியாது. ஒன்றை வச்சு தானே செய்வோம். அப்படி கேட்கிறேன் நான். சரி பிள்ளைகள், என்ன விட வந்திருக்கும்? சும்மா சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க. எந்த விட அடிச்சோம்? பவி சொல்லுங்க. அயனமலை காடுகள் எங்க வரும்? விட தெரியல சார். சரி, சும்மா பாருங்க. அயனமலை காடுகள், அயனமண்டல காடுகள் அப்படின்னு நாங்க சொல்றோம். பெருமதியான மரங்கள் காணப்படும். இடவெப்ப வலயம்னு சொன்னா அங்க புல் நிலம் தான் காணப்படும். அப்படியா இருந்தா எது அயனமண்டல காடுகள்? அயனமண்டல காடுகள்ல வந்துமா தேக்கும் பாம்பு அப்படிங்கிற தாவரங்கள் காணப்படும். தேக்கு மரம் இதெல்லாம் நம்ம பிரதேசத்துல காணப்படும். இப்ப என்ன விட வரும் சரியா சொல்லுங்க பாப்போம். முதலாவதுக்கு சி. அப்படியா முதலாவது கூற்றுவர். சார்.
இது வராது, இது வராது. இங்க பாருங்க, இந்த இடைவெப்ப வலய காடுகள் அதிகமா புல் தான் இருக்கும். இந்தாங்க ஃபைன் புல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இருக்குது காலிப்ரஸ் அப்படிங்கிற ஒரு புல். இந்த ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லக்குள்ளமா இந்த பாருங்க செடார், பொப்ளர் அப்படிங்கிற இந்த மாதிரி மரங்கள், பைனஸ் போட்டிருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்படி மரங்கள் காணப்படும். ஸோ அதனால இந்த கூற்று நாங்க இன்னும் கொஞ்சம் படிப்போம். வேகமா 10 கொஞ்சம் படிப்போம், 11 கொஞ்சம் படிப்போம் பிள்ளைகள். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸை முடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓரளவுக்கு ஒரு 5-6 வினாவுக்கு உங்களுக்கு ஐடியா பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஒரு திறன் வந்திருக்கு இன்னைக்கு. அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க போகக்குள்ள உங்களுக்கு சரியா வரும் பிள்ளைகள். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பாய், நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ Sir. சார். ஓகே Thank you, sir. ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ. God bless you, sir.